கனவு பட்டறை இது பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கேப்டன் டிவி கொடுக்குறாங்க. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய கற்பனைகளை ரொம்ப அற்புதமாக இந்த செல்லுலாய்டில் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை பெறணும் அப்படின்னு எல்லாரையும் நான் வாழ்த்திக்கிறேன். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த கேப்டன் டிவி அவர்களுக்கு, கேப்டன் டிவி நிறுவனத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கனவுகள் கண்டு கவிதை வடித்து, கவிதைகள் படைத்து கலை வளர்த்து, காலத்தால் அழியாத காவியங்களுக்கான களம் தேடி கதைகள் சுமந்து காத்து கொண்டிருக்கும் கலை உலக பிரம்மாக்கள், உங்கள் கனவுலக காவியங்களுக்கான களம் கனவு பட்டறை. கடந்த சில மாதங்களில் எங்கே திரும்பினாலும் கனவு பட்டறை, கனவு பட்டறை, கனவு பட்டறை. என்னதான் கனவு பட்டறை, எங்களுக்கு என்ன கனவு பட்டறை செய்யும் அப்படின்னு நிறைய பேர் ஆவலாக கேட்டிருந்தீங்க. உங்களுடைய ஆர்வத்துக்கு எங்களுடைய பெரிய நன்றி. கனவு பட்டறை சினிமாவை நேசிக்கிறவங்களுக்கு, சினிமா என் காதலி, சினிமா என் குழந்தை அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சுகமானது பெரியவங்க மட்டும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் தாத்தா இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எல்லா வீட்லேயும் போய் சண்டை போட்டார். ஊருக்குள்ளே ஒரே பிரச்சனை. என் மேலே இவ்வளவு பாசமாக இருக்காருன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. பிடிச்சிக்கிறேன்னு. ஆமா, விழுந்துடக்கூடாது. வா, சரி உட்காரு. என்னுடைய பொழுதுபோக்கு, என்னுடைய ஆசை எல்லாம் அவரோடையே கிடைச்சிச்சு. வெண்ண ஏமாப்பா, ஒரு நேரம் விழுகுமா? விழுகுமா?
கட்டு மணி இந்த மாதிரி பண்ணுவேன் நீ நல்லா இருக்குல்ல இருக்கு சூப்பராக இருக்குல்ல இருக்கு தாத்தா என்ன அந்த பாறை கூடு போதாதா? அந்த பாறை உள்ள தொலைப்ப நடக்க முடியாது. பெரிய பாறை இருக்கு அங்கே போகலாம். தாத்தா ஓம் பேர் எழுதலையா? நான் படிக்கலப்பா, எனக்கு எழுத்து வராது. அப்ப நீ படிக்கிறது போக சுற்றி செஞ்சியா? உன்னை கணக்கால எனக்கு தாய் வைத்து இன்னும் படிக்க வைக்கல. தாத்தா சூப்பர் ஆயிட்டு தாத்தா. சரி கை கொடு. எழுதி பண்ணிடுவேன். நான் ஒரு வார்த்தை சொல்லி தரேன். தாத்தா நம்ம கல்லூட்டி விளையாடுவோமா? தாத்தாவுக்கு மேலாம் வலிக்கிருப்பா. நாளைக்கு விளையாண்டுக்கிறப்ப இன்னைக்கு வீட்டுக்கு போவோம். தாத்தா இன்னைக்கு ஒரு நாளைக்கு கல்லூட்டி விளையாடுவோம் தாத்தா. வா தாத்தா. கல்லூட்டி விளையாடுவோம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு. நாளைக்கு விளையாடுவோம்டா, நீ இன்னைக்கு விளையாட முடியா? தாத்தா எந்திரி தாத்தா. 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 பா பா ஊசி போட்டிருக்கு, மாத்திரை சாப்பிடுங்க. டாக்டர் சரியா இருப்பு சொல்லியிருக்காரு. அவனை ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு நான் அவன் கழிச்சு வந்துடுறேன். தாத்தா போயிட்டு வரேன் தாத்தா. நல்லா படிக்க. சரிங்க தாத்தா. என்னாலதான் அந்த மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னு நினச்சேன். ஆனால் காலம் மாற்றங்களை நிகழ்த்துச்சுன்னு அப்புறம்தான் புரிச்சுக்கிட்டேன்.
பூனை பறித்தேன். எங்கள் தாத்தா பூனத்தை கூட பார்க்க விடலை. அவ்வளவு பாசம் வச்ச எங்கள் தாத்தாவை புழுதி மண்ணாத்தியம் பார்க்க முடிஞ்சிச்சு. தில்லி தில்லி பொம்மைக்கா தில்ல கரெக்டாக பொம்மைக்கா தில்லி தில்லி பொம்மைக்கா தில்ல கரெக்டாக பொம்மைக்கா. இருக்கா எங்க இருக்குன்னு கண்டுபிடி பாப்பா. கரெக்டாக அமைக்கிட்டேனா? அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் வயசானவங்களை பார்த்தாலே எங்கள் தாத்தா ஞாபகம் வருது. நாளைக்கு கனவு பட்டறையின் 8வது வாரம் ஆரம்பிக்குது. மறுபடியும் 5 குறும்படங்கள் பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு ஒரு புத்தம்புது குறும்படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஆனந்த கனவு. Just send your short films to Kanavu Patrai, Post Box number 5, Maduravail, Chennai 95. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? பெரிய இவள் நினைப்பா. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? மனுஷன் எங்க டென்ஷன்ல இருக்கான். அவங்க செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கா பாரு. மச்சான் வேணாடா, உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா சொல்றது கேளு. போடா.